கடவுள் ஆய் போன கதை இருக்கான்னு லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தேன். ஏன் அதை கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஆய் வந்து ரொம்ப டேபுவாக ஒரு கூச்சமான விஷயமா வந்துட்டு பார்க்குறாங்க. அதுக்கு தான் ஆய் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளவு கூச்சமாக வச்சுக்க தேவையில்லை. அது ரொம்ப நார்மலைஸான விஷயம் தானே. அதை தாண்டி அது இன்னும் ஒரு சுகமான விஷயம். அப்புறம் அதில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசணும், அது சார்ந்து இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசணும்னா அதை பற்றி பேசி தானே ஆகணும். அதுக்காக தான் வந்துட்டு ஆய் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே அந்த வீடியோவில் முடிக்கிறப்ப சொல்லியிருந்தேன். கார சட்னியை தொட்டு தோசையை வாயில் வைக்கும்போது ஆய் பற்றி பேசுறது தப்பு, மற்ற டைமில் பேசலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு, ஆய் போகிறது வந்துட்டு ரொம்ப 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 சுகமான விஷயம். இது வந்துட்டு நம்ம உடம்புல இருந்து ஒரு விஷயம் வெளியேறுது அப்படின்னாலே நமக்கு வந்து சுகமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்துட்டு ஒரு நாத்தம் இல்லாத, இந்த வீணாக போன பள்ளியெல்லாம் இல்லாத ஒரு சுத்தமான கழிப்பறையில் போய் ஆய் போகிறதுங்கிறது அப்படி ஒரு சுகமாக இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணி போகணும். ரெகுலராக வந்துட்டு ஸ்மோக் பண்ணாதான் வந்து எனக்கு ஆய் வரும், அப்புறம் இல்லைன்னா வந்துட்டு 2 கூலிப்பை வச்சாதான் வந்து ஆய் வரும், அப்புறம் வந்துட்டு ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணாதான் ஆய் வரும். இந்த மாதிரி நானும் தான் ஃபோன் கொண்டு போயிட்டு தான் டாய்லெட் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம நிறைய அடிக்ட் ஆகிட்டங்காட்டி, அப்புறம் டெய்லியுமே போயிட்டுருக்கங்காட்டி, டெய்லியுமே ரெகுலராக ஆகி போயிட்டுருக்கங்காட்டி ஆய் போகிறதுனுடைய சுகத்தை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதில்ல. உட்காந்து அதை ஒரு கண்ணை மூடி ஃபீல் பண்ணி பாருங்கள். ஆய்வு போகிறது வந்துட்டு ஒரு சுகமான ஒரு மேட்ரு. ஆனால் அந்த மேட்டரை பற்றி எதுலேயுமே வந்துட்டு ரொம்ப ஓப்பனாக ஒரு ஜாலியாக பேச முடியல. இப்போ வந்துட்டு இந்த ஒரு ஜூனியர் வந்துட்டு எனக்கு கவிதை எழுதி அனுப்புவாங்க, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்புவாங்க. காலேஜ் ஸ்டார்டிங்கில் கவிதை எழுதுறப்ப அவங்க அனுப்புனாங்க. ஃபஸ்ட்டு தலைப்பு எல்லோரும் கவிதையில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், அம்மா. அடுத்த தலைப்பு வந்துட்டு நட்பு. அடுத்து வந்துட்டு காதல். அதுக்கடுத்து என்ன கவிதை எழுதுவோம் அப்படின்னா காதல். மறுபடியும் திரும்ப காதல். இல்லை மேலே தாண்டி இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும் அப்படின்னா விவசாயி. விவசாயி தாண்டி அடுத்த கவிதை அப்டேட் ஆகணும்னா தலைநிமிரும் தமிழ். இந்த மாதிரி தான் போகும். எனக்கு வந்துட்டு ஏன்டா இப்படி புளிச்சு போன டாபிக்லேயே கவிதை எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணும். பட் அப்படி சொல்ல மாட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, கவிதை எழுதுறதெல்லாம் வந்துட்டு ஆய் பற்றின ஒரு கவிதை, மூக்கு சளி பற்றின ஒரு கவிதை, டிவிகேல இருக்கும் ஓட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கவிதை, இந்த மாதிரி எழுதுங்க. அப்போ தான் வந்து ஹாஸ்டல் சப்பாத்தி, இந்த மாதிரி கவிதை வந்துட்டு எழுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்துட்டு நான் சும்மா சஜஷன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எழுதி அனுப்புறதை விட்டுட்டேன். எனக்கு இதில் வந்து சொல்லும் போது வந்துட்டு பெருமாள் முருகனுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு பி கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு செம்ம ஜாலியாகிடுச்சு. நீங்கள் முடிஞ்சால் அதை படிங்க. ஒரு 8-9 கதை இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பி கதைகளில். அது எல்லாமே வந்துட்டு, அது சிறுகதைகள் எல்லாமே வந்து பிரதானமாக வந்துட்டு ஆய் தான் அதில் வந்துட்டு பிரச்சனையாக இருக்கும். ஆய் தொடர்பான கதை தான். அதில் வந்துட்டு ஒரு சிறுகதையில் இவ்வளோ சிரிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்த கதை வந்துட்டு, அந்த கதை தலைப்பு மறந்து போச்சு. என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே அப்போ தான் வந்துட்டு ஒருத்தர் போகிறாரு. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஆர்வம் ஏற்பட்டு உள்ள ஒருத்தர் போகிறாரு. போயிட்டு அங்கே ஒரு கூட்டம் நடக்குது. ஒரு கூட்டத்தில் நடந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு டீ குடித்தாதான் ஆய் வரும். டீ குடிக்க கடை தேடுறாரு. அப்போ இன்னொரு தீவிர கம்யூனிஸ்ட் ஒருத்தர் வந்துட்டு டீ குடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஏகாதிபத்திய மனநிலை, அது குடிக்கக்கூடாது தோழர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு, இவரை புதுசாக வந்திருக்கிறவரை டீ குடிக்கிறது வந்து விடுவிக்கணும். அவரை டீ குடிச்சாதான் ஆய்வுங்கிற மனநிலையே வந்து ஒரு ஏகாதிபத்திய மனநிலைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி அந்த கவிதை போகும். கவிதைகள் அந்த கதை போகும். அந்த பீ கதைகள் வந்துட்டு பெருமாள் முருகன் இதே மாதிரி தான். இது வந்து ஜாலியாக இருக்கிற கதை. மிச்சம் எல்லா கதையும் வந்துட்டு ஆய் தொடர்பாக வந்துட்டு சீரியஸாக இருக்கும். அந்த கதைகள் படிச்சு பாருங்க, பீ கதைகள் பெருமாள் முருகன் வந்து. அதுக்கு அடுத்து வந்துட்டு ஆய் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த இப்போ வந்துட்டு இப்போ கொஞ்சம் அந்த இன்ஸ்டாலெல்லாம் ரீல்ஸில் பார்க்குற கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்குன்னா, அம்மாக்கள் வந்துட்டு குழந்தைகள் ஆய் போடுறது வந்து ரீல்ஸாக போடுறதெல்லாம் வந்துட்டு
இப்போ பொதுவாக வந்துட்டு பெண்கள் கூட வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டு இருக்காங்க ஆய் கூட. இப்போ எங்கள் அக்காலாம் பருப்பு சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாப்பா ஆய் போயிடுச்சு அப்படின்னா அந்த பருப்பு சாப்பாடு விட்டுட்டு வந்து ஆயெல்லாம் கழுவி துணியெல்லாம் புளிஞ்சு கசக்கி போட்டு அப்படியே போய் திரும்ப பருப்பு சாப்பாடு கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதே வந்து ஆண்கள் வந்துட்டு அது இன்னும் ரொம்ப ரேராக தான். இப்போ வந்துட்டு ரொம்ப ரேராக தான் வந்துட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கெல்லாம் வந்துட்டு ஆய் கழுவி விடுறோம் அந்த இதில் இருக்கும். பெண்கள் அளவுக்கு இன்னும் ஈடுபடலை, நார்மலைஸ் ஆகலை. ஆண்கள்கிட்ட வந்து இன்னும் அந்த கூச்சமாக தான் இருக்குது. அது இல்லாமல் அப்புறம் நம்ம லாஸ்ட் அந்த கடைசி காலகட்டத்தில் வந்துட்டு அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் வந்து வயசாயிடுச்சு அப்படின்னா அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் ஆகி போகிறப்ப அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஆய் பற்றின நார்மலைஸ் வந்துட்டு ஆகணும். இந்த குருவி வந்துட்டு ஓகே ஆய் பற்றின நார்மலைஸ் ஆகணும். அடுத்து முக்கியமாக இதை நான் பேசுறதுக்கு காரணமே வந்து இது எனக்கு ஆய் சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, பஸ்ஸில் போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பஸ் ட்ராவல் வந்துட்டு செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் இந்த பஸ் ட்ராவல் அப்போ டாய்லெட் வருது அப்படின்னா கவர்மெண்ட் பஸ் டாய்லெட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கணும். பெண்கள் டாய்லெட்டுக்குள்ளே வந்து போனதில்லை. பெண்கள் டாய்லெட்டு பொது கழிப்பிடம் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்கள் டாய்லெட் வந்து எப்படி இருக்கும், பொது கழிப்பிடம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு உள்ளே நுழையிறோம். இது இமேஜின் பண்ணிக்கோங்க. உள்ளே நுழைஞ்சதையும் யூரின் சிங்க் 2 வச்சுருப்பானுங்க. 2ல் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கூலிப்பு, சிகரெட்டு, தீக்குச்சி, பீடி இதெல்லாம் போட்டு அதில் அந்த யூரின் சிங்கில் போட்டு யூரினில் ஒன்றுக்குள்ள அப்படியே ஊறி போய் கிடக்கும். வேணாண்டா சாமி, நம்ம வந்துட்டு ஆய் போகிறோம் அந்த மலைக்குழியில் போய் 1 பாத்ரூம் போயிடலாம், யூரின் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பணும் அப்படின்னோம்னா, இதுக்கு நடுவில் நடக்கிற இடம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா, தண்ணி உடஞ்சி பைப்பு போய் சகதியாக இருக்கும். வாந்தி பண்ணி வச்சுருப்பாங்க, பீடா துப்பி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு சுற்றியும் இந்த சரக்கு பாட்டில் அந்த சுற்றியும் இருக்கும். அப்புறம் இதை தாண்டி போய் ஃபஸ்ட்டு கதவை திறந்தோம் அப்படின்னோம்னா அதில் வந்துட்டு ஒரு பைப் உடைஞ்சு உள்ளே போய் அப்படியே பாசம் பிடிச்சி அந்த மலைக்குழி ஃபுல்லாக வந்து அரைவாசிக்கு மலை முதங்கிட்டு இருக்கும். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கதவை திறந்தோம் அப்படின்னோம்னா அதில் வந்துட்டு இந்த அந்த சொன்ன முன்னாடி சொன்ன அந்த பாட்டில் சரக்கு பாட்டில்லையே வந்துட்டு ப்ரௌன் கலரில் தண்ணி பாதி மிதங்க, அது வந்துட்டு மிச்சம் இருந்த மதுவா இல்லை வந்துட்டு கரெக்டாக குறி பார்த்து அடித்த என்ன சொல்கிறது மூத்திரமா என்னன்னே தெரியாது, அது அந்த மாதிரி இருக்கும். அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அறைக்கு போனோம்னா அங்கே வந்துட்டு 10 நாளைக்கு முன்னாடி இருந்து காஞ்சு போன ஆயில குண்டு குண்டா ஈ, அங்கனே அந்த ஈயெல்லாம் இருக்கும். குண்டு குண்டா ஈ வந்துட்டு அதுக்குள்ள கொண்டுட்டு இருக்கும், கழுவாமல் அப்படியே இருக்கும். சரி வேணான்னு சொல்லிட்டு அடுத்த அறைக்கு திறந்தோம்னா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பூட்டு, அதாவது தாழ்பால் இல்லாத கதவை கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் பீடியை குடிச்சிக்கிட்டு உள்ள ஆகி போயிட்டு இருப்பாரு. சரி வேணாம், எப்படியாவது வந்துட்டு இங்கே நம்ம ஒன்றுக்கு போயாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கு 5 ரூபா கொடுத்து உள்ள வந்திருப்போம். போயாகணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம்னா அங்கே இருக்கிற ஈ, அந்த ஒட்டிகிட்டு இருந்த ஈ வந்து நம்ம மேலே ஒட்ட வரும். அதில் இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்து யூரின் சிங்க்லேயே யூரின் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூரின் போக வந்தால் இந்த பிராணாயாமெல்லாம் பண்ணி எனக்கு சுத்தமாக இல்லைன்னா ஒன்றுக்கே வராது. அதுங்காட்டி மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணி தான் எப்படியாவது அதை வர வைக்கணும். அர்ஜென்ட்டாக இருக்கும் ஆனால் வராது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வர வச்சோம் அப்படின்னோம்னா கீழே பைப் இருக்காது, கீழே விழுந்து காலில் திரிக்கும். அந்த யூரின் சிங்கில் விழுந்து கீழே பைப் கனெக்ட் ஆகிருக்காது, கீழே விழுந்து காலில் திரிக்கும். சரியான எரிச்சலாக இருக்கும். எனக்கு வந்துட்டு இப்படி போய் டாய்லெட் போகிறதுக்கு போகாமையே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எரிச்சலாக இருக்கும். இது வந்துட்டு ஆனால் வந்துட்டு எப்படி அதை நான் சமாளிக்கிறேன் அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல், பெரிய துணிக்கடை, அங்கே போயிட்டு டாய்லெட் போயிட்டு வந்துடுறது. ஆனால் நம்ம ஏன் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்? நம்ம ஏன் இந்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மனநிலையில் நம்ம இருக்கோம்? இது வந்து ஒரு கேள்வியே கேட்க மாட்டேங்கிறோம். இது வந்து சமீபத்தில் இந்த குடும்பஸ்தன் படத்தில் கரெக்டாக சட்டையராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக அதை வந்து உள்ளே போய் கழிப்பறைக்குள்ளே வந்து ஒளிஞ்சுக்கிற மாதிரி செம்மையாக யூஸ் பண்ணியிருப்பாங்க குடும்பஸ்தன் படத்தில். அது முடிச்சா வந்துட்டு இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சொல்யூஷன் வந்துட்டு
எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அதாவது இவங்ககிட்ட ஆரம்பிக்கிறதா இல்லை வந்துட்டு போயிட்டு கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருச்சு, அது பொதுமக்கள் யூஸ் பண்ணுறவங்க தானே இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட சொல்கிறதா அப்படின்னு யோசிக்கிறப்ப பேரண்டிங், டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறது, இது ரெண்டுலேருந்து சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்தாதான் வந்துட்டு ஸ்லோவாக தான் இருக்கும். பட்டு லாங் டேர்மில் இது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு தோணுது. வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்மளே வந்து அதை பண்ணிவிட்டு நம்ம தான் தப்பு பண்ணுறோம். சரி, கூட்டத்தோட எல்லாரும் இப்படி தானே பண்ணுறாங்க, நம்மளும் அப்படியே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறோம். பட் ஆனால் வந்துட்டு அவங்க தப்பு, கவர்மெண்ட் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம குறை சொல்கிறது மட்டும் நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்கோம். இது கூடயே வந்துட்டு போனஸாக நான் எனக்கு வந்துட்டு புலம்பணும்னு நினைக்கிறது, நாயை பற்றி பேசும்போது போனஸாக நான் புலம்பணும்னு நினைக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த குப்பை போடுவது என் உரிமை அப்படிங்கிற மனநிலையில் தான் நம்ம குப்பை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் இயற்கை பற்றின ஏதாவது காக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து லைக் போடுறோம். இதே வந்துட்டு அப்புறம் ஜெயமோகனோடைய யானை டாக்டர் படிச்சுட்டோம் 2025 ஜெயமோகனோட யானை டாக்டர் படிச்சிட்டோம்னு சொல்லி ஸ்டோரி போடுறோம். ஆனால் வந்து நம்மளே தான் வந்துட்டு கார் ஜன்னல் வழியா, ட்ரெயின் ஜன்னல் வழியா, பஸ் ஜன்னல் வழியா, நம்ம வீட்டு ஜன்னல் வழியா வந்துட்டு எல்லா பிளாஸ்டிக் குப்பையும் வெளியில் போட்டுட்ருக்கோம். இப்போ கோத்தகிரியில் வந்துட்டு நான் வந்து 1 year ஒர்க் பண்ணேன். ஊட்டி கோத்தகிரியில் ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். அப்போ வந்துட்டு பிளாஸ்டிக்கு வந்துட்டு செக் பண்ணுறோம். நீலகிரி வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனு. பிளாஸ்டிக் வந்துட்டு தடை பண்ணுறோன்னு சொல்லிட்டு கீழே செக் போஸ்ட்லேயே வந்துட்டு எல்லா பிளாஸ்டிக்கும் 1 liter வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு வந்தாலும் பிடிங்கி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாஸ்டிக் செக் பண்ணி தான் மேலே அனுப்புவாங்க. இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. செக் போஸ்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். செக் பண்ணி தான் அனுப்பிச்சி விடுவாங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் போய் இந்த 5 literக்கு கம்மியாக இருக்கிற வாட்டர் கேன்லாம் வந்து தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் கேன்லாம் வந்துட்டு தடை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, குர்குரே, லேஸு, பிங்கோ இதெல்லாம் வந்துட்டு 5 ரூபா பாக்கெட்டுமே வந்து அங்கே தடை கிடையாது. எல்லா மளிகை கடையிலையும் மேலே ஊட்டி கோத்தகிரியிலே கிடைக்கும். இதை யோசிக்கும் போது அந்த நீலகிரி மலை வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட வந்துட்டு இப்படி கேட்குற மாதிரி தோணும். ஆம் ஐ ஜோக் டு யூன்னு கேட்குற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணும். ஏன் இதெல்லாம் இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு பெரிய பிரச்சனை. இப்போ எங்கள் வயல்லேயே வந்துட்டு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பிளாஸ்டிக்லாம் வந்து ஓலை ஓட்டும் போது வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் டாய்லெட் அடைச்சிக்கிறது, இப்போ இது எல்லாத்துக்குமே அதுதானே காரணமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம போட்டுகிட்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு அரசாங்கம் சரியில்லை, அது சரியில்லை, நம்மளே தான் கொடுத்து சொல்லிட்டு இருக்கோம். 2017 இருந்து என் மனசாட்சிக்கு பொதுவாக வந்துட்டு ஒரு சின்ன பிளாஸ்டிக்காக இருந்தால் கூட என் பேக்கில் வச்சு நான் வந்து குப்பை தொட்டி பார்த்து தான் போடுறேன். அந்த குப்பை தொட்டியிலேருந்து அது எப்படி கம்போஸ் பண்ணப்படுதுங்கிறது அது அரசாங்கத்தினுடைய கிருபை தான் இருக்குது. இதுக்கடுத்த பிரச்சனை எனக்கு என்னவா தோணுது அப்படின்னா, இந்த வேண்டலிசம்ங்கிறது வந்துட்டு அது வந்து பழங்காலத்து தமிழி கல்வெட்டுனே தெரியாமல் அந்த கல்வெட்டு மேலே போயிட்டு கவின்னு ஹார்ட் போட்டு பவின்னு போடுறது. அப்புறம் வந்துட்டு 1500 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர் சிற்பம்னு தெரியாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற திண்ணீர் அதில் கொட்டி வைக்கிறது, தலையில் கொட்டி வைக்கிறது, இந்த தீப எண்ணெயை தடவி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல. இது எல்லாமே வந்துட்டு பிரச்சனையாக தான் இருக்குது. இது வந்து இந்த எத்தனையோ பிரச்சனை இருக்கும்போது இதெல்லாம் உனக்கு பிரச்சனையா அப்படின்ட்டு இந்த சுஜாதா சங்கர் வந்து மேட்டுக்குடி மைண்ட் செட் மாதிரி இதெல்லாம் பிரச்சனையா நீ தூக்கிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னா இது இல்லை. அது வந்துட்டு யோசிச்சு பாருங்க, இந்த சானிடேஷன் வந்துட்டு ப்ராப்பராக இல்லாதங்காட்டி யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா வல்னரபிள், விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு அதிகமாக வந்து பாதிப்புக்குள்ளாகிறாங்க. நம்ம போடுற குப்பை இது எல்லாமே வந்துட்டு நமக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. அதாவது கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது, இன்னும் வந்து விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிக பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் வந்து டேட்டா எடுத்து பாருங்கள். அதாவது எலிஃபண்டியாசிஸ் யானைக்கால் நோய் வந்துட்டு எப்படி வருது, யாருக்கு அதிகமாக வருது இந்தியாவில் அப்படிங்கிற டேட்டா எடுத்து பார்த்தா வந்துட்டு இந்த சானிடேஷனுடைய பிரச்சனை வந்துட்டு என்னன்னு தெரியும். அதுக்கு தான் வந்துட்டு இந்த புலம்பல் என்னன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சமாவது கரெக்டாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்துட்டு கொஸ்டின் பண்ண முடியும்.
நம்ம கொஸ்டின் பண்ணாதான் வந்துட்டு நமக்கு ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடைப்பாங்க. ஸோ வந்துட்டு ட்ரையாவது பண்ணுவோம், சானிடேஷன் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கரெக்டாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையாவது பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.